ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நாருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 441 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே வெடிஞ்சதை கட்டுவாங்க. சொன்னாடே என்ன ஒரு நல்ல நாள், ஆனால் அந்த ஜெராயா இருக்கானே முடிவை பாரு எவ்வளோ மோசமாக முடிச்சிருக்கானு, அடுத்து என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்குன்பாங்க. உங்களுக்கு டீ தேவைப்படுன்னு நினச்சி கொண்டு வந்தேன், இது ஒன்றும் பேட் டைம் இல்லைன்னு கேட்பாங்க சீசனே. இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கும் பசிச்சதுன்பாங்க சொன்னாடு. அப்படின்னா சரிட்டு சீசனே அமாகுரியாமாலேருந்து மக்வட் டம்ப்ளிங்ஸ் கொண்டு வந்திருக்கு சாப்பிடுங்கன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. டயர்ட் மைண்ட் எழுப்ப ஸ்வீட்டை தாண்டி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு செம ஹாப்பியாக சாப்பிடுவாங்க சொன்னாடு. படிக்க ஆரம்பிக்கலான்ட்டு பார்ட் 2 பேஜை திருப்புவாங்க. கதைக்குள்ள காட்டுவாங்க. மின்னட்டும் உங்க எஃபர்ட்ஸ்க்கு தேங்க்ஸ், இந்த மிஷன் சக்சஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, குட் ஜாப். ஆனால் சொல்ல போனா அது விஷயம் இல்லைன்னு பாரு எல்லாம் டல்லா நிற்பாங்க. நெஜி நான் மன்னிப்பு கேட்க விரும்புறேன், ஆர்டர்ஸை ஃபர்ஸ்ட் டிசோபே பண்ணது நான் தான், சரின்னு பட்ட தயவு செஞ்சு தண்டனை கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது ப்ளீ நெஜி நீ மட்டும் தப்பு பண்ணலேன்பா. நாட்டு அவன் சொல்றதா சரி, பார்க்க போனா நான் தான் ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தேன், ஆனா அந்த டைம்ல எங்களுக்கு வேற வழி தெரியலேன்பா. சாஸ்கே ஆனா ரூல்ஸை பிரேக் பண்றதுங்க அது பிரேக் பண்ணதுதான்பா. நாட்டு இணங்கும் போது ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்றதுக்கு இது இடம் இல்லைன்னு ககாஷி. டவுட்டே இல்லை, அவங்க கேர்லெஸ்ஸா தான் நடந்துக்கிட்டாங்க, ஆனா அவங்க புத்திசாலித்தனம் தான் எங்களை காப்பாத்திருக்கு, அதான் உண்மை, அவங்க கிட்ட ஈஸியா போயிருங்கன்னு பாரு. எல்லா கேப்டன்ஸும் ரெக்வஸ்ட் வைப்பாங்க. மின்னட்டோ அப்படின்னா சரின்ட்டு எந்திரிச்சு கட்டளைகளை மீறினதை கவனிக்காமலாம் இருக்க முடியாது, ஆனா எல்லா மிஷன்லயும் ஒரு ஸ்பெஷல் சிச்சுவேஷன் இருக்கு, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையில என்ன முடிவு எடுக்கணுங்கிறத அந்த முடிவு பாசிபிளா இருக்கான்னு. அப்புறம் இந்த கேஸ்ல எல்லாரும் ஒன்னு சேர்ந்து நீங்க சந்திச்ச டிஃபிகல்ட்டியை தாண்டி வந்திருக்கீங்க, அதை எவாலுவேஷன்ல தான் ஃபேக்டர் பண்ணணும் பாரு. சக்குரா லட்போத் அப்படின்னான்பா இருசான் நீங்க யாரும் எந்த தப்பும் பண்ணலின்னு பாரு. எல்லாரும் செம ஹாப்பி ஆவாங்க. சாஸ்கே மட்டும் கடுப்புலயே இருப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜெராயா நிஞ்சா ஸ்க்ரோல்ஸ் த டேல் ஆஃப் நாருட்டோ த ஹீரோ ரிட்டர்னிங் ஹோம்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. கீபா பெரிய பிரச்சனை மாட்டோம்னு நினைச்சிட்டு இருந்தான்பான். சாஸ்கே லார்டு ஹொக்காகே அவரோட ஃபேமிலி மெம்பருக்காக பார்த்துருப்பார் போலன்பான். நாருட்டோ ஏன்டா இப்படி இருக்குன்னு கேட்பான். சாஸ்கே நான் இன்னும் அக்னாலேஜ் பண்ணலேன்பான். கீபா ஆனால் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சிச்சுன்பான். மிஷன் அப்போ வேற லெவலில் இருந்துட்டு சோஜி ஈனோ அண்ட் ஹினாட்டா 3 பேரும் பாராட்டுவாங்க. உன் இன்டென்ஸ் ட்ரைனிங் உனக்கு பலன் கொடுத்துருக்குன்னு ஹினாட்டா. நாருட்டோ ஹாப்பி ஆவான். வாங்க போய் ஏதாவது சாப்பிடலான்பான் கீபா. சாஸ்கே கடுப்பாயிட்டு போவான். என்ன நிஜமா போறையான்னு கேட்பா ஈனோ. சோஜி அவனை விட்டு தள்ளுங்க, நம்ம போய் பார்பிக்யூ சாப்பிடலான்பான். நாருட்டோ அவனுக்கு என்னாச்சுன்பான். லீஃப் ஹாஸ்பிட்டல் கட்டுவாங்க. விசிட்டர்ஸ்லாம் வர வேணாம், நல்ல எதுக்கு நான் ஓவரா புஷ் பண்ணிக்கிறேன்பாங்க சொன்னாடு. ஜெராயா ரொம்ப ரியாக்ட் பண்ற, சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நான் கவலைப்படுறேன்பாங்க சொன்னாடு. மின்னட்டோ என் பையன் தானே அதுக்கு காரணம்ட்டு மன்னிப்பு கேட்பாரு. ஜெராயா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லைங்கும் போது நெஞ்சடைக்கிற மாதிரி பண்ணுவாரு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் நாருட்டோ நைன்டெயில்ஸோட சக்கரவை கண்ட்ரோல் பண்றது என்னால நம்ப முடியல. ஒருவேளை நான் ரொம்ப நாளா தேடுற தி சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸி அவன் தானோன்பாரு. சொன்னாடே நீ என்ன அது பெரிய டீல்னு நினைக்கிறேன்னு கேட்பாங்க. மின்னட்டோ சிரிக்கவும் இருசன் நம்ம டீல் பண்ண வேண்டிய வேற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொன்னாடே ஒருச்சுமாருங்கவும். ஜெராயா நான் அவன் மறைவிடத்தை கண்டுபிடிச்சு உள்ள போன பண்பாரு. பாஸ்ட்ல ஒருச்சுமாரு கிட்ட உன கண்டுபிடிச்சுங்கும் போது ஒருச்சுமாரு இவ்வளவு தூரம் நீ வருவேன் நான் நம்மளேன்ட்டு பக்கத்துல வந்திருப்பான். ஒருச்சுமாரு மகன் பாரு, ஓ இதுவா இது என்னோட புது வெசல்பா. ஒருச்சுமாரு ஜெராயா இன்னொரு உடம்பு எடுத்துக்கிட்டேன்னு கேட்பாரு. எனக்கு தேவையானதா இளமையான ரொம்ப காலம் வாழ்ற யூத் அண்ட் பியூட்டிஃபுல்லா எல்லாரும் இருக்கணுங்க தான், ஆனா இது டெம்பரவரியான வெசல் தான், 3 வருஷம் கழிச்சு இதை ஜுட்சுவை பயன்படுத்தணும், திரும்ப இன்னும் அழகா இருக்கு இன்னொரு உடம்புன்பான். இல்ல அது அப்படியே முடிய போறது இல்லைன்ட்டு ஹெட் ஸ்டைல் டாக்ஸ் ஃபார்ம் பண்ணுவாரு ஜெராயா. ஒருச்சுமா ஸ்டே ஒன் ட்ரிக்ஸ் நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன்பா. ஜெராயா கடுப்புல என்னடா சொல்றேன்னு கேட்பாரு. பிளேம் யூஸ் பண்ணி டெலப்போர்ட் ஆயிடுவான். ஜெராயா எஸ்கேப் ஆயிட்டானா, நான் கிவ் அப் பண்றதா இல்ல, தேடி பார்த்தா அவன் அடுத்து என்ன பண்றதா இருக்கான்னு தெரிய வரும்னு பாப்பாரு. ஒரு ஸ்க்ரோல் கிடைக்கும், படிச்சு பார்த்துட்டு இதை பத்தி உடனே மின்னோட்டோக்கு தெரியப்படுத்தணும்னு போவாரு. ட்ராப் ஆக்டிவேட் ஆகி வெடிக்கிற மாதிரி ஆகும். சமனிங் ஜுட்சு பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாரு. பிரசன்ட்ல ஜெராயா அந்த ஸ்க்ரோல்ல இருந்து இந்த ரீசென்ட் இன்சிடென்ட்டுக்கும் ஒருச்சுமாரு காரணமா இருப்பான் பாரு. சொன்னாடே இதுல இருந்து என்ன எதிர்பார்க்க நமக்கு தெரியலன்பாங்க. நம்ம வெளிப்படவே இருக்கணும் பாரு ஜெராயா. என் விஷயத்துல அதை பெட்டர் செய்ய முடியும்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு போவாரு மின்னோட்டோ. எப்பவும் போல மின்னோட்டோ பிஸியாவே இருப்பான் போலன்னு பாரு ஜெராயா. சொன்னாடே ஹிடன் லீஃப் வில்லேஜ் கம்ப்ளீட்லி பீஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்மளால சொல்லிட முடியாதுன்பாங்க. ஹிருசன் எங்களால உச்சிகாவோட ஆட்சி கவிழ்ப்பு அடக்க முடிஞ்சது, ஆனா இன்னும் அந்த பிரச்சனைக்கான வேற கண்டுபிடிக்க முடியல, அதனால மின்னட்டோ இந்த ஒரு விஷயத்தை ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்தி டைரக்டா எதிர்கொள்ள போறான் பாரு. சாஸ்கே வீட்டுல காட்டுவாங்க. புகாக்கு ஆர்டர்ஸை மதிக்காம தேவையில்லாத பிரச்சனைல மாட்டிருப்ப. உச்சியா கிளான்ல இருக்க எல்லாருமே லீஃப் போலீஸ் ஃபோர்ஸ்ல ரெஸ்பெக்டட் மெம்பரா இருக்காங்க. அப்புறம் இது ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் பாரு. சாஸ்கே ஒருத்த ஆர்வ கொடரா நடந்துகிட்டதான் இத்தனை பிரச்சனைன்பான். அவனை ஸ்டாப் பண்ண முடியாம போனது உனக்கு எபிலிட்டி இல்லைங்கிறத காட்டுதுன்னு பாரு புகாக்கு. சாஸ்கே ஆமான்பான். புகாக்கு உச்சியாக்களுக்கு இது ஒரு மோசமான நேரங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க, உன்னை விட உன் அண்ணனே இதை பெட்டரா சமாளிச்சுப்பான் பாரு. எக்ஸ்கியூஸ் கேட்டு டோர் ஓப்பன் பண்ணி இட்டாச்சி நான் வந்துட்டேன் பான்பான். புகாக்கு உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன்னு வருவாரு. நான் ஒன்னும் தொல்லை பண்ணலையேன்னு கேட்பான் இட்டாச்சி. புகாக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன சொல்ல வந்தே ரிப்போர்ட் பண்ணுபாரு. சாஸ்கே எக்ஸ்கியூஸ் கேட்டு போயிடுவான். சோஜி மிஷனுக்கு அப்புறம் பாபிக்யூ சாப்பிட்றது செம்மையா இருக்குன்பான். நாருட்டோ சாஸ்கே நினைச்சு கடுப்பாவான். ஷிகமாரு அவன் ரொம்ப பிஸியா இருக்கலான்பான். கீபா திரும்பவும் நாருட்டோவை ஷோ அப் பண்ண விட்டுறக்கூடாது அக்கமாரு, இதுக்கப்புறம் ஃபயரா ட்ரைனிங் எடுக்கிறோன்பான். லீ இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் கொஞ்சம் மோசமா தான் ஃபீல் ஆகுதுன்பான். ஹினாட்டா தலையாட்டுவா. ஈனோ விஷயங்கள் இப்படி முடியும்னு யார் எதிர்பார்த்தான்பா. கடைசியா அந்த பாம்பு அடிச்சதை யோசிச்சுட்டு நாருட்டோ அவனுக்கு டெஸ்ட் முடிஞ்சிச்சு, கிராமத்துல
பக்கத்துல இருக்கவங்க அவங்க வீட்டுக்கு சேர்த்துறேன்னு சொன்னாங்க. இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலன்ட்டு கோவப்படுவான். மொத்த வில்லேஜையும் வெடிக்க வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்னு பானேஜி. நாங்க ரெஸ்கியூ பண்ண குழந்தைய அங்கதான் இருந்துச்சுன்னு ஜோஜி. ஒரு வென்ஸ் அடிச்ச மாதிரி பண்ணிருப்பானுங்களோன்னு பான்லி. 10 விஷயம் அதான்னா அது ரொம்ப மோசம்பா. நருட்டோ தாங்களே அவங்க டீம் ஜிராயான்னு கூப்பிட்டுக்கிறதுக்கு அருகதை இல்லாதவனுங்க. அடுத்த தடவை பார்த்தா அவனுக்கு காலின்பா. அவனுக்கு காலி பண்ணி ஆகணும் இல்லையா ஷிகமாருன்னு பையனும். ஷிகமாரு ஆமான்பா. சாஸ்கேவை காட்டுவாங்க. அப்பா சொன்னது சரிதான். நருட்டோ மட்டும் தனிச்சே செயல்படாம இருந்தான்னு திங்க் பண்றப்ப ஷீரோ வந்து குலைக்கும். ஷீரோவை திங்க் பண்ணிட்டு நருட்டோ காப்பாத்தினதை யோசிச்சுட்டு ஆனா இப்ப நடந்தது மொத்தமா வேற ஒரு பயங்கரமான மிஷன்ல இருந்தோம். சரியா போச்சுன்னா லக்கு தான். ஆனா இன்னும் எல்லாருமே அவன் மேல ஈஸியா போறாங்களேன்ட்டு கடுப்புல இருப்பான். இட்டாச்சி வந்துட்டு அப்பா ஏதாவது லெக்சர் கொடுத்தாரான்னு கேட்பான். புதுசா ஒன்னும் இல்லைன்மா சாஸ்கே. இட்டாச்சி அப்படியா? ஆனா இப்படி திங்க் பண்ண அப்பாக்கு அவன் மேல அதிக நம்பிக்கை இருக்குன்னு. கூடவே நம்ம கிளான் கொஞ்சம் ஆபத்தான பொசிஷன்ல இருக்கு. நம்ம ஆபத்தான ஆட்சி கவில் பாட்டம் பண்ணோம். கூடவே நம்ம கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ண ஃபோர்ஸ் பண்ணோம். இந்த விஷயங்களை அவரை ரிவர்ஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துடக்கூடாது. நம்ம ஆன்சஸ்டரான மாதரா ரெபல்லியனா இருந்ததுல இருந்து நம்ம எபிலிட்டிஸ் கண்டு எல்லாரும் பயந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பேனிஷ் பண்ணிருச்சு. நம்ம சிச்சுவேஷனை மாத்தன்பான் சாஸ்கே. ஆனா அந்த ப்ராமிஸை நம்ம நம்ப முடியுமான்னு கேட்பான். இட்டாச்சி அதுக்காக தான் என்ன ஹொக்காகேவை வாட்ச் பண்ண சைன் பண்ணியிருக்காங்கன்பான். உட்காரவும் சாஸ்கே அண்ணான்பான். இட்டாச்சி காலப்போக்கில் நீயும் நானும் தான் உச்சியா கிளானை சப்போர்ட் பண்ண போறவங்க. நம்ம வருங்காலத்தை பாதுகாக்க ஃபோர்த் என்னதான் யோசிக்கிறாருங்க அதை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ என் நோக்கம். அதனால நீ அங்க இருக்கணும்பான். சாஸ்கே மனசுக்குள்ள இட்டாச்சி அமேசிங்கா இருக்கான். அதனால நானும் அவனை என்ன தாண்டி போக விடக்கூடாதுன்னு திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறம் சாஸ்கே ககாஷி கிட்ட போயிட்டு புது ஜுட்சு கத்து சொல்லி கேட்பான். ககாஷி எப்பவும் இல்லாம இப்ப ஈகரா இருக்கேன்னு கேட்பாரு. இல்ல நான் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு ஒரு பயங்கரமான ஜுட்சு எனக்கு வேணும்பான். ககாஷி அதுக்கு நேத்த பர்ஃபெக்டான ஜுட்சு இருக்கு ஷரிங்கானுக்குனே. லைட்னிங் ஸ்பீட் டெக்னிக் பெனட்ரேட் பண்ற மாதிரி. சாஸ்கே அதோட இன்னொரு பேரு சிடோரி தானு கேட்பான். டீம் ஆசமாவை காட்டுவாங்க. சோஜி அந்த மிஷன்ல இருந்து வந்ததுல இருந்து சாஸ்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றதா சொல்லுவான். ஈனோ அவன் வந்த உடனே புது ஜுட்சு கத்துக்க ஹார்டா ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்க அவனை பார்த்து கத்துக்கணும்பா. ஷிகமாரு வாட்டர் டிராகன் பா. நருட்டோ நீங்க பேசிக்கிறதுல உண்மையா? சாஸ்கே புது ஜுட்சு கத்துக்கிட்டு இருக்கானான்னு கேட்பான். சோஜி ஆமா. சாஸ்கே ககாஷி சென்சேயோட சேர்ந்து ட்ரைனிங் கிரவுண்ட்ல ட்ரைனிங் எடுக்காத சொல்லுவான். நருட்டோ செம கடுப்பா அவனை தாண்டி போயிருவான் போலன்ட்டு. ஷிகமாரு ரொம்ப எக்ஸைட் ஆகாத. ஆல்ரெடி நீ அமேசிங்கான ஜுட்சுவை மாஸ்டர் பண்ணிருக்கேங்கும் போது சாரி கேட்டுட்டு நருட்டோ ஓடிடுவான். லீஃப் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில சொன்னாடே விசிட்டர்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்பாங்க. போங்க அங்கன்ட்டு ஜெராயாவை பார்க்க விடுவான். என்ன சலசலப்புன்னு கேட்பாரு ஜெராயா. பெருசு நீங்க என்ன ட்ரைன் பண்ண விரும்புறேன்பா. ஜெராயா எதனால? சரி என்னமோ நான் உனக்கு ட்ரைனிங் ஹெல்ப் பண்றேன் பாரு. நருட்டோ ஹாப்பி. அவன் சொன்னாடே கடுப்பாவாங்க. சாஸ்கே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க இடத்துக்கு நருட்டோ போயிட்டு சாஸ்கேன்னு கூப்பிடுவான். என்னடா வேணும்னு கேட்பான். நானும் என் புது ஜுட்சுவை கத்துக்க போறேன்பா. சாஸ்கே ஏண்டா வந்தாங்கிற மாதிரி நிப்பான். நருட்டோ நீ என்ன அக்னாலஜ் பண்ணியே தான் ஆகணும். உனக்கு முன்னால நான் புது ஜுட்சுவை கத்துக்கிட்டானான்பா. முட்டாள்தனமா இருக்குன்பா சாஸ்கே. என்னடா சொன்னிட்டு கடுப்பாவா நருட்டோ. சாஸ்கே நான் உனக்கு காம்படிஷனாவே பார்க்கல. எனக்கு பெரிய இலக்குகள் இருக்குன்பா. நருட்டோ ஒரு நாள் இந்த வார்த்தைகளை திரும்ப வாங்க வைப்பண்டா. சத்தியமா சொல்றேன்பா. ஜெராயா டே நருட்டோன்ட்டு இன்டர் பண்ணதுக்கு சாரி கேட்டு கூட்டிட்டு போவாரு. ககாஷி ஏன் இப்படி இருக்கான்னு கேட்பாரு. சாஸ்கே எனக்கு எப்படி தெரியும்? ட்ரைனிங்கை கண்டினியூ பண்ணலான்பா. ஜெராயா போற வழியில சண்டை எடுத்தது ஒன்ன மாதிரி இல்லையன்பாரு நருட்டோ கிட்ட. யாருக்கு கவலைன்ட்டு நருட்டோ அதை ஃபயர் அப் பண்ணும்பா. ஜெராயா ஓ அப்படியா? அந்த பையன் கிட்ட தான் தோத்தரக்கூடாதுன்னு இருக்கேன்னு கேட்பாரு. நான் தான் ஜெயிப்ப சாஸ்கேன்ட்டு போவான் நருட்டோ. சாஸ்கே நான் அவங்கிட்ட தோத்து போக மாட்டேன். சீக்கிரமே எங்க அப்பாவை என்ன அக்னாலேஜ் பண்ண வைப்பன்னு திங்க் பண்ணிட்டு கடினமா ட்ரைனிங் எடுப்பான். நருட்டோ காட்டுவாங்க. 9 டெல்ஸ் சக்கரா எமிட் ஆகும். ஜெராயா இன்னும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. அத்தாரிட்டியோட 9 டெல்ஸ் சக்கராவை அதிகமா புல் பண்ணுபாரு. சாஸ்கேவை காட்டுவாங்க. லைட்னிங் ஸ்டைல் ட்ரை பண்றப்ப ஷாக் அடிச்ச மாதிரி ஆகும். நீ ஓகேவான்னு கேட்பாரு ககாஷி. இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு கண்டினியூ பண்ண விடுங்கன்ட்டு ட்ரை பண்ணுவான். டீம் மாசமா இருப்பாங்க. சோஜி இவன் பண்றத பார்த்தாலே டெரிஃபிக்கா இருக்கு. பயமா இருக்குன்பா. ஈனோ அது கூலா இருக்குன்பா. ஷிகமாரு இவனுக்கு டிராகன்பா. இட்டாச்சி இந்த ட்ரைனிங்கை பார்த்து ஹாப்பி ஆவான். பாஸ்ட்ல இட்டாச்சி ஹொக்காகே ஆஃபீஸ் கிட்ட போறப்ப ஹிருசன் இதான் லாஸ்டா நடந்த உச்சியா இன்சிடென்ட்டோட ரிப்போர்ட்டான்னு கேட்பாரு. மினட்டோ இந்த விஷயங்களை அட்வைசர் சப்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா மற்ற கிளான் மெம்பர்ஸ் இதுக்கு அகைன்ஸ்டா நிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலன்பாரு. ஹிருசன் எல்லாரும் அந்த கிளானை கண்டு பயப்படுறாங்க. துரோகம் செஞ்ச வரலாறும் இருக்கு. போக்குகளை அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அவங்களோட தீவிர திறன்களோட இணைஞ்சு அவங்க ரொம்ப சந்தேகத்துக்குரியவங்களா தெரியுறாங்க. நம்ம ப்ரிவென்ட் பண்ண அந்த ஆட்சி கவிழ்ப்புல இருந்து கூடவே நிறைய சஸ்பீஷியஸான விஷயங்களும் இருக்குன்பாரு. மினட்டோ ஆனா நம்ம பண்ண சத்தியத்துல இருந்து பின் வரக்கூடாதுன்பாரு. ஹிருசன் எனக்கும் தெரியும். ஆனா ஆல்ற குழு இவ்வளவு வலுவா இருக்கும் போது எதிர்க்கிற குரல்களை புறக்கணிக்க முடியாதுன்பாரு. மினட்டோ நம்ம அவங்களை சம்மதிக்க வைக்க தொடர்ந்து முயற்சி செய்யணும். எப்படியா இருந்தாலும் அதோட சாராம்சம் தான். எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமான்னு கேட்பாரு. இட்டாச்சி டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்து என்ன மன்னிச்சுக்கங்க. நீங்க பேசின விஷயங்களை நான் கேட்டுட்டேன்பா. மினட்டோ என்னால நிறைய விஷயங்களை சரியா முடிக்க முடியல. அதனால என்ன மன்னிச்சுக்கன்பாரு. இட்டாச்சி இல்ல ஆக்சுவலா நீங்க பண்ண ப்ராமிஸ் அதை நீங்க வச்சுக்கிற நோக்கத்திலே இருக்க மாட்டேங்கன்னு நினைச்சன்பா. மினட்டோ அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீங்க ஏமாற மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். என் பவர்க்குள்ள என்னால என்ன பண்ண முடியுமோ எந்த பேரழிவும் வராம நான் பாதுகாக்க பாக்குறேன்பாரு. இட்டாச்சி ஷாக்காவா. மாஸ்டர் ஜெராயா மவுண்ட் மியோபுக்கோட இருக்கப்ப அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சது. அது ஃபியூச்சர் ஷினோபி வேர்ல்டுக்கு நிறைய பேரழிவுகள் கொண்டு வரும்னு. அப்புறம் ஜெராயாவோட மாணவர்கள் ஒருத்தர் சைல்ட் ஆஃப் ப்ராஃபசி அந்த விஷயங்களை தடுக்க விதிக்கப்பட்டிருக்கான். மொத்த ஷினோபி வேர்ல்டையும் பெட்டர் டைரக்ஷனுக்கு லீட் பண்ணன்பாரு. இட்டாச்சி அது நருட்டோவை ப்ரிஃபர் பண்ணுதான்னு கேட்பான். மினட்டோ எனக்கு தெரியல. ஜெராயா சென்சே நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அப்புறம் அவங்கள நானும் ஒருத்தன். என்னவா இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ்ல வில்லேஜ் மாட்டிக்க கூடாது. என் பையனா இருக்கட்டும் இல்ல உன் தம்பியா இருக்கட்டும் அடுத்த ஜென்ரேஷனுக்காக நான் ஒரு பீஸ்ஃபுல்லான வில்லேஜ் நான் விட்டுட்டு போக விரும்புறேன் இருப்பாரு. அதை யோசிச்சு சஸ்கே பார்த்து சிரிச்சு இட்டாச்சி கிளம்பிடுவான். ஈவினிங் ஆயிருக்கும். ககாஷி பெட்டர் ஷேப்புக்கு வந்துருச்சுன்பாரு. இருக்கலாம் இருந்தாலும் இப்ப நான் அதை விடுறதா இல்லைன்பா சாஸ்கே. ககாஷி நீ இப்ப இருக்க ஸ்டேட்ல இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு தொடர்ந்துக்கலாம் பாரு. சாஸ்கே போற வழியில ஜெராயா மினாட்டோ நருட்டோவை பார்த்துட்டு கவலை இல்லா முட்டாளுகள்ட்டு போவான். டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாப்பான். மினாட்டோ ரசங்கன் பண்ணிட்டு இது வெறும் அடித்தளம் தான் சொல்லிட்டு அதை இன்னும் பெருசு பண்ணுவாரு. நருட்டோ வாய் பொழப்பான். மினாட்டோ இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸோட புது ஜுட்சுவை கொண்டு வரலான்னு பாரு. சாஸ்கேக்கு மூஞ்சியை
மாதிரி இருக்கும் வீட்டுக்கு போவான். முன்னால பார்த்துட்டு அப்பான்பா ஃபுகாக்கு நீ தான் அன்பாரு. சாஸ்கே புது ஜுட்ஸுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கன்பா. அப்படியா உனக்கு ஏத்தாதான்ட்டு போயிருவாரு. சாஸ்கே தனியா போயிட்டு அவர் எனக்கு கேரே பண்ணல. அப்படி இல்ல இதே ரேட்ல போச்சுன்னா என் ஜுட்ஸுல எங்க அப்பா நேரத்துக்கு ஒருத்தானதா இருக்காது. அவர் மொத்த உச்சியா கிளானுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்க பண்பான். அடுத்த நாள் ஈவினிங் அப்பவே சாஸ்கே நல்லா மாஸ்டர் பண்ணிருப்பான். கக்காஷி பரவாயில்ல அமேசிங் இவ்வளோ குயிக்கா வந்துட்டேன்பாரு. சாஸ்கே அதுக்கு காரணம் நான் ஒரு உச்சிஹான்பான். நருட்டோ பப்பட்ஸ் காலி பண்ணதை யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பா இந்த ஒரு ஜுட்ஸு அதை காம்பெட் பண்ணும் ஆனான்ட்டு மினாட்டோ ரொம்ப பெரிய ரசங்கன் பண்ணி காமிச்சிருப்பாரு இல்லையா, அதை நினைச்சு பார்த்து அவனை தாண்டி போகணும்னு திங்க் பண்ணுவான். கக்காஷி கிட்ட சாஸ்கே இந்த சிடோரியை நான் எவ்வளவு தூரம் எவால்வ் பண்ணி கொண்டு போக முடியும்னு கேட்பான். கக்காஷி வேற ஒருத்தனா தான் சந்தோஷப்பட்டிருப்பான். ஆனா இதான் உன்ன போல இருக்குன்னு சாஸ்கே பதில சொல்லுங்கன்பா. கக்காஷி பிராங்கா சொல்லணும்னா லைட்னிங் ஸ்டைல் அதிக அளவு சக்கராவை கன்சியூம் பண்ணும். ஆனா என்ன போல அதிக சக்கரா இல்லாதவனுக்கு இதான் லிமிட்னு பாரு. அப்ப இதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்பான் சாஸ்கே. கக்காஷி நான் அப்படி சொல்லு, ஆனா இது இன்னும் கொஞ்சம் மேல கொண்டு போகணும்னு நினைக்காதா எக்ஸ்ட்ரீம் டிஃபிகல்ட்டா இருக்கும் பாரு. சாஸ்கே கடுப்பாயிட்டு விரல்களா முடக்குவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த மியூச்சுவல் பாத்துங்கிற எபிசோட் தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறோம்பா நருட்டோ.